ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மே 4th. ஓகே, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள். இன்றைக்கி நம்மளோட சிஎம் யார், அடுத்த 5 வருஷத்துக்கு யார் ஆள போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எனிவேஸ், இன்றைக்கி வந்து மே 4th திங்கட்கிழமை. இன்னையிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுப்போம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன. டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, transformation, 5 of wands, conflicts, 10 of pentacles. All right, 3 of swords, hanged man, bottom energy, ace of pentacles வந்திருக்கு. ஓகே, இப்போ நாம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத. ஓகே, இன்றைக்கி ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேசிவ் சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது தெரியுது. பழைய ஒரு விஷயம் முடிஞ்சு புதிய ஒரு விஷயம் தொடங்கிறதுக்கான சிக்னல் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, டெத் கார்டு வந்து ஒரு ரீபர்த். ஓகே, ரீபர்த்தை சொல்கிறது டெத் கார்டு. அண்ட் பாட்டம் எனர்ஜி வந்து ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ இன்றைக்கி ஓவரால் டேன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக பிரேக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வேலையில் வந்து கான்ஃப்ளிக்ஸ் ஆர் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ காம்படிஷன் எனர்ஜி ஆர் கான்ஃப்ளிக்ஸ் எனர்ஜி ஹெவியாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி முடிவுக்கு வரலாம். ஓகே, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த சில விஷயங்கள், உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி வந்து முடிவுக்கு வரலாம். இல்லை ஒரு ஃபேஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெத் கார்டு எனர்ஜி அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. பட் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே, ரொம்ப ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் தான் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, பொறுமையாக இருங்க. ஹேங்க்டு மேன் எனர்ஜி இருக்குது. ஸோ இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஃபேவராக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே, ஒர்க் பிளேஸில் உங்களோட பொறுமையை சோதித்து பார்ப்பாங்க சிலர். உங்கள் கூட சில பேர் காம்படிஷன் பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம், உங்களை பீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள். அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்படவே வேண்டாம். ஓகேவா? இதுதான் வந்து இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். கைடன்ஸ்னால் உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகே, பேஷன்ஸ் வைங்க அப்படிங்கிறது தான். அண்ட் அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஹெவி எனர்ஜி, 3 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ஹர்ட் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரேக்கப் வைப்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ஹேங்க்டு மேனும் இருக்காங்க. ஸோ வெயிட்டிங் எனர்ஜி அண்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாம் மீன் பண்ணுறது தான் ஹேங்க்டு மேன். ஸோ நீங்கள் ஆர் உங்கள் பர்சன் வந்து எமோஷ்னல் பெயினில் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு லாங் டேர்ம் பாண்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்லி முடிகிற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. இன்றைக்கி உங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், கடுமையான வாக்குவாதங்கள் வரலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ், இது இன்னையோட முடிஞ்சிடாது. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகும். ஏன்னா லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ சில ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். அடுத்த நாளே பேசிப்பாங்க, அடுத்து ஈவினிங்கே பேசிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பர்மனெண்ட் பிரேக்கப்பாலாம் ஆகாது. ஒரு சின்ன ஒரு கேப் வரும், ஆர் எல்ஸ் சின்ன ஒரு கேப் ஹவர்ஸில் இருக்கும், டேஸில் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி. ஓகேவா? மேக்ஸிமம்னு பார்த்தோன்னா டேஸில் இருக்கும். ஓகேங்களா? அது மீறிலாம் போகாது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். பட்
இப்போவே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதையோ இல்லை ஆர்குமெண்ட்ஸ் வரதையோ அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்படி ஒரு பிரேக்கப் வைப் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? அழகாக ஸ்மூத்தாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். அண்டு ஹீலிங் தேவை. அதுதான், என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியாக நீங்கள் வந்து பொறுமையாக ஹீல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளாரிட்டி வந்த பிறகு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் 2 பேரும் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அமைதியாக இருங்க. ஓகே? ஒரு ஹீலிங் எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியை தொடர்ந்து தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஓகே? அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி. பட் 5 ஆஃப் வான்ஸும் இருக்குது. ஸ்மால் ஆர்குமெண்ட்ஸ் பாசிபிள். ஓகே? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஈகோவை விடுங்க. ஃபேமிலிக்குள்ளே என்ன ஈகோ? ஓகேவா? ஈகோவை விடலை அப்படின்னா அன்னெசரி டென்ஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈகோவை விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நியூ இன்கம்க்கான சான்ஸ் இருக்குது. ஓகே? ஒன்று நியூ இன்கம் வரும், இல்லை நியூ இன்கம் வரத்துக்கான ஒரு சான்ஸ் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? அண்ட் டெத் கார்டும் இருக்குது. பழைய ஃபினான்ஷியல் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஓகே? உங்களோட மணி ஃப்ளோவில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி. ஓகே? ஸோ இது நல்ல சைன் தான். ஓகே? ஒரு நியூ பிகினிங் வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியலி இருக்குது, மணி வைஸ் இருக்குங்கிறத வந்து இந்த கார்ட் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன இந்த கார்ட்ஸ் மூலயமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ லெட் கோ டு ரிசீவ் சம்திங் பெட்டர். ஓகேங்களா? ஸோ என்ன மாற்றம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை விட்டு என்ன போனாலும் போகட்டும்னு விடுங்க. ஓகே? புதுசாக நீங்கள் எதை போகட்டும்னு விடுறீங்களோ அதை விட பெட்டரான ஒன்றை உங்களுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஹேங்க்டு மேன் வந்திருக்காங்க. அதனால் பொறுமையாக இருங்க. எமோஷ்னல் ஹீலிங் தான் ஃபஸ்ட். ஓகேவா? நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள். டெத் கார்டு வந்திருக்கு. என்ன மாற்றம் என்ன சேஞ்ச் வந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஆர்குமெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் யாராவது உங்கள் வாயை பிடுங்குவாங்க. அந்த இடத்த காலி பண்ணிவிடுங்க. அந்த இடத்துலையே நிற்காதீங்க. அண்ட் ஹர்ட் ஆகியிருக்கும்போது எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா 3 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஓவர் திங்கிங், ஜெலசி, இது எல்லாமே இன்றைக்கி உங்களை சுற்றி நீங்கள் ஓவர் திங்கிங்கில் இருப்பீங்க. உங்களுக்கே கூட ஜெலசி வரலாம், இல்லை உங்களை பார்த்து சில ஜெலசி ஆகலாம். எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேவா? ஓவரால் எனர்ஜி வந்து இன்றைக்கி கொஞ்சம் வலியும் இருக்கும், ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கும். அதை தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சூப்பரான நியூ பிகினிங் இருக்குது. ஓகேவா? இது வந்து இன்றைக்கி நாள் ஒரு டெஸ்ட் ஃபேஸ் மாதிரி இருக்கும். இது அழகாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஓகேவா? அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.